நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். சார் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாரு? ஆமாண்டி. மார்னிங் சார். எஸ், கம் இன். என்ன கார்த்தி, வேலையா இருக்கியா? நான் வேணா அப்புறம் வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கட்ட, உட்காரு. சரிப்பா. என்ன கார்த்தி, அடுத்த வாரம் தான் வருவேன்னு சொன்னேன், அதுக்குள்ளேயும் வந்துட்டேன். தனியாக எவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்டு இருக்கிறது, அதான் கிளம்பி வந்துட்டேன். நான் உன்னை மறுநாளே கிளம்பி வர சொன்னேனா இல்லையா? தனியாக உட்காந்துருக்கிறது கஷ்டம்பா. ஆஃபீஸ்க்கு வந்து 4 பேர் முகத்தை பார்த்தா மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். சரி, நீ சாப்பிட்டியா? ம். கார்த்தி, அப்புறம் அன்னைக்கு அம்மா அப்பாவோட பாடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தப்போ கூடவே அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையும் போலீஸ் என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்கப்பா. அதை நான் அன்னைக்கே உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இந்தாப்பா. கார்த்தி, நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காத கார்த்தி. கெட்டது ஒண்ணு நடந்து போச்சு, அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா மனசுக்கு தான்ப்பா பாரம். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் மறக்க பாரு. உனக்கு நிறைய பொறுப்பு காத்துக்கிட்டு இருக்கு. நீயே உடஞ்சு போயிட்டா உன்னை நம்பி இருக்கவங்களோட கெதி என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. வேலையில கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும் கார்த்தி. அவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு நீ இவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸ் வந்ததை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. யாருக்காவது ஆபத்துனா உடனே ஓடி போய் உதவி செய்கிறவன் நீ. உனக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. 10ஓட 11 நானும் ஏதோ சொல்கிறேனே நினச்சிக்காத. இது ஒரு அண்ணனா நான் உனக்கு சொல்கிற ஆறுதலாக நினச்சிக்க. நான் வரேன்ப்பா. எதுக்குப்பா? பாத்தீங்களா, அவனா உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து பழகி இப்ப நீங்களா கொடுத்தா எதுக்குன்னு கேக்குறா. வச்சுக்கடா. ஆல் தி பெஸ்ட். ஆமாடா, குட் லக். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் பா. ஈவினிங் பாப்போம். வரேன் கண்ணா. பயமா?
சாயந்தரம் 5:30 மணிக்கு தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவருக்கு என்னாச்சு சார்? அவங்க ஸ்பாட்லயே இறந்துட்டாங்கப்பா. ஹலோ சொல்லுங்க. ரவி, நாங்க ஸ்டார் பிரிண்டர்ஸ்ல இருந்து பேசுறோம். உங்க 25th ஆனிவர்சரி வெட்டிங் கார்டுல பிரிண்ட் ஆகி ரெடியா இருக்கு. நீங்க வாங்கவே இல்லையே. சார், நான் அவரோட சன் பேசுறேன். ஓ சாரிப்பா, அப்பா இல்லையா? சரிப்பா, அவர் வந்தா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. கார்டுலாம் ரெடியா இருக்கு, வந்து கலெக்ட் பண்ண சொல்லிக்கங்க. அவங்களோட கல்யாண நாள் வரைக்கும் நம்ம தனியா இருக்கோம்னு சொல்ல வேணாம். ஏன் சொல்லக்கூடாது? அவங்களோட 25th ஆனிவர்சரி. அவங்களோட சந்தோஷத்தை நீ ஏன் கெடுக்கிற? அந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நிரந்தரமா இருக்கும்? இங்க பாரு, நாங்க தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். எங்க தப்ப உனக்கு எப்ப மன்னிக்கணும்னு தோணுதோ அப்ப சொல்லி அனுப்பு. நாங்க வரோம். ஹலோ சொல்லுங்க. சார், என்ன சார் மண்டபம் டெக்கரேட் பண்றதுக்கு ஆள் கேட்டிருந்தீங்க? அவன் 2-3 டைம் உங்களுக்கு ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கான், நீங்க எடுக்கவே இல்லையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ மேடம், உங்களை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க. யாரு? உங்க கசின்னு சொல்றாங்க மேடம். கசனா? சரி, கேண்டீன்ல வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் வந்துடுறேன். என்ன யாருன்னு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அத்தை மாமாவோட டெத்தில் நான் உங்களை பார்த்துருக்கேன். ஆனா நான் யாருன்னு தெரியாதுல்ல. நான் கார்த்திகோட சித்தி. அவ அப்பாவோட கூட பிறந்த தம்பி வைஃப். உனக்கு சின்ன மாமியார் முறை வேணும். என்னையும் அக்காவையும் அத்தை அத்தைன்னு வாய் நிறைய கூப்பிட வேண்டிய பொண்ணு நீ. காலம் நம்மளை எப்படியெல்லாம் ஆக்கி வச்சிருச்சு பாரு. சரி ராஜி, நீ ஆபீஸ்ல இருக்க. நான் வந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்க ஆண்டி. கார்த்திகோட அப்பாக்கும் அம்மாக்கும் ஆரம்பத்துல உன் மேல கோபம் இருந்ததுதான். ஆனா கொஞ்ச நாள்லயே உன் மேல இருந்த கோபம் எல்லாம் போயிடுச்சு ராஜி. நாமளே ஒரு பொண்ணு பார்த்திருந்தா கூட ராஜி மாதிரி ஒரு அழகான லட்சணமான படிச்ச பொண்ணை தான் பார்த்திருப்போமான்னு அக்கா என்கிட்ட அடிக்கடி சொல்வாங்க. வயசு வித்தியாசம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ராஜி. உன்கிட்ட திரும்ப பேசுறதுக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்கும்னு அவங்க 2 பேருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த 25வது கல்யாண நாள அவங்க கொண்டாடணும்னு முடிவு பண்ணதே உங்ககிட்ட சமாதானமாகறதுக்கு தான். என் மருமக கூட சமாதானமாகணும், ஒரே வீட்டுல நாங்க ஒன்னா சேர்ந்து இருக்கணும்னு 2 பேரும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க ராஜி.
அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறாம போயிடுச்சு. இப்போ எதுக்கு நடந்த விஷயங்களெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ராஜி, உன் அத்தையோட மனசுல ஒரு ஆசை இருந்தது. அது எனக்கு தெரியுன்றதுனால அவங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கத்தான் நான் இப்போ உன்னை பார்க்க வந்தேன். என்ன ஆசை? இரு ஒரு நிமிஷம். இதெல்லாம் என்ன ஆண்டி? ஒரு நிமிஷம். என்ன இதெல்லாம் ஆண்டி? இதெல்லாம் உன் அத்தையோட நகைங்க. குருவி சேத்தாப்புல சிறுக சிறுக சேர்த்து வச்சிருக்காங்க. 50 பவுன் இருக்கும். அவங்க 25வது கல்யாண நாள் ஃபங்க்ஷன்ல இதெல்லாம் உனக்கு போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்தாம்மா வாங்கிக்கோ. ஐயோ, எனக்கு நகையெல்லாம் வேணாம் ஆண்டி. எதுக்குமா தயங்குற? இது எல்லாமே உன் மாமியாரோட நகைங்க தான். நியாயமா இது உனக்கு தானே சேரணும். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இது உன் வீட்டு நகராஜி, உன்கிட்ட தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த நகைகளை உன்கிட்ட ஒப்படைக்கணும்னு அக்கா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இதை நீ வாங்கிக்கிட்டா அவங்க ஆத்மா சாந்தி அடையும். சரி. ராஜி, உன் அத்தைக்காக இதை வாங்கிக்கோமா? இல்ல வேணாம். வாங்கிக்கோ ராஜி. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இதையே அவங்க கையால கொடுத்திருந்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் உன்கிட்ட பேசலாமா? என்ன ஆண்டி? கார்த்திக்கும் நீயும் இப்ப சரியா பேசிக்கிறது இல்லையாமே? இல்ல, டெத்துல கூட நீங்க 2 பேரும் பேசிக்கல. நீ அவனுக்கு ஆறுதலா எதுவும் பேசல, அவனை ஆஸ்வாசப்படுத்தல. அதனாலதாம்மா கேட்டேன். 1000 சண்டை இருக்கட்டும், இப்ப அவ அப்பா அம்மாவை இழந்துட்டு தனியா நிக்கிறான். இந்த நேரத்துல உன்னோட அன்பு மட்டும்தான் அவனுக்கு ஆறுதலா இருக்கும். கார்த்தி அவன் வாழ்க்கையில ரொம்ப மோசமான தருணத்துல இருக்கான். இந்த நேரத்துல நீ அவனுக்கு துணையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். புருஷன் பொண்டாட்டி சண்டை 2-3 நாள்ல முடிஞ்சிரும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் டெத் வீட்ல கூட நீங்க 2 பேரும் பேசிக்காததுதான் என்ன ரொம்ப யோசிக்க வச்சுது. அதனாலதான் உன்கிட்ட இதை பத்தி பேசுறேன். கார்த்திக்கு அப்பா அம்மாவோட அன்பையும் சேர்த்து நீதான் தரணும் ராஜி. அவனை பார்த்துக்குமா? சரி, நான் புறப்படுறேன். வரேம்மா. ஹலோ கார்த்திக் சார். கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வா. எஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். உட்கார். நான் ஏன் உன்னை வந்து பார்க்கல? உனக்கு ஆறுதல் சொல்லன்னு யோசிச்சா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். பொய் சொல்லாது. இல்லை சார், கொஞ்சம் எதிர்பார்த்தேன். உன்னோட அப்பா அம்மா ஆக்சிடென்ட்டை பற்றி கேள்விப்பட்ட உடனே என்னோட ட்ரிப்பை பாதியிலே கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்த பிறகு உன்னை பார்க்கணுன்னே தோணல. கார்த்திக், உன்னை யோசிச்சா பாவமா இல்லை?
கோவமா தான் இருக்கு. முட்டாள்தனமா நீ பண்ற விஷயங்களை பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ கோவம் வருது. உறவு ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு லாங் டர்மான விஷயம். அதை சின்ன சின்ன உணர்வுகளுக்காக கெடுத்துடக்கூடாது. கோவமா இருக்கிறப்போ எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. சந்தோஷமா இருக்கிறப்ப எந்த ப்ராமிஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உணர்வுகளால் நம்ம சூழப்பட்டிருக்கப்ப நம்ம எது பண்ணாலும் அப்புறம் யோசிச்சு வருத்தப்படுற மாதிரி தான் இருக்கும். அப்பா அம்மான்றது வாழ்க்கை பூரா வரக்கூடிய ஒரு பந்தம். அதை நீ இப்போ என்ன பண்ணிட்ட? ஒரு 10 நிமிஷம் அவங்க கிட்ட நீ கோவப்படுற திருப்திக்காக வாழ்க்கை பூரா கில்ட்டில மாட்டிக்கிட்ட. அவங்க கிட்ட கோவப்பட்டு நீ என்ன சாதிச்சிட்ட சொல்லு. இப்போ நீ அழுது துடிக்கிற, அவங்க கிட்ட சாரி சொல்லணும்னு நினைக்கிற. ஆனா இனிமே அது பாசிபிள் கிடையாதுன்னு உனக்கே தெரியும். சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக, சின்ன சின்ன திருப்திகளுக்காக நிரந்தரமான சில உறவுகளை கெடுக்கிறவங்க மாதிரி முட்டாள்கள் வேற யாருமே இல்லை. ஒரு சின்ன சபலம் பல பேரோட எத்தனையோ வருஷ வாழ்க்கையை, அவங்க சம்பாதிச்ச பேரை, அவங்களுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கக்கூடிய உறவுகளை காலி பண்ணிடும். வாழ்க்கையில எது முக்கியங்கிறத நீ உணரணும் கார்த்தி. அர்த்தமில்லாத கோபமும் கர்வமும் உன்னோட இன்னொரு பிரச்சனை. நீ ஒரு வாழ்க்கை வாழ்ற, அந்த வாழ்க்கையை நீ உனக்காக தான் வாழ்ற. கொள்கைகளோடு இருக்கிறது, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றது, சமூக அக்கறையோட சில விஷயங்களை செய்யறது, இது எல்லாமே உன்னோட அடையாளத்துக்காக நீ செஞ்சுக்கிற விஷயங்கள் தான். இதை நினைச்சு நீ ஒன்றும் பெருமைப்பட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன், தன்னோட தேவைகள் மூலமா தன்னை மேம்படுத்தி கொள்ளுதல், இதை உனக்காக தான் பண்ற. என்னமோ நீ மற்றவங்களுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரியும், மற்றவங்க எல்லாரையும் விட நீ உன்னதமான வாழ்க்கை வாழ்றதா நீ நினைச்சுக்கிட்டு இருந்தா அது பெரிய முட்டாள்தனம். தன்னம்பிக்கைக்கும் தற்பெருமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீன்றது நீ மட்டும் இல்லை, உன்னை சுத்தி இருக்கிற பல பேர் சேர்ந்தது தான் நீ. மனுஷன் ஒரு சோஷியல் அனிமல். அவனுடைய தேவைகள் சுத்தி இருக்கிற பல பேரை சார்ந்துதான் இருக்கு. சுத்தி இருக்கிறவங்களை சாராம எந்த மனுஷனும் வாழ முடியாது. அப்படி இருக்கிறப்ப மற்றவங்களோட எண்ணங்களை, பார்வையை, அவங்களோட உணர்வுகளை மதிக்காம உன்னால எப்படி நடந்துக்க முடியும்? நான் எடுக்கிற முடிவுகள் தான் உலகத்திலே சரியா இருக்குன்னு நினைக்காத. தவறுகள் செய்யறவன் தான் மனுஷன். உத்வேகமாகவும் தீர்மானமாகவும் இருக்கிறது நல்ல விஷயம்தான். அதுக்காக மற்றவங்களை மதிக்காம இருக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? வார்த்தைக்கு வார்த்தை நீ எஸ்ஆர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் நீ கேட்டுட்டு இருக்கன்னு நான் நம்புறேன். எஸ் சார். அப்பா அம்மாவோட இழப்புன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த மாதிரி லைஃப் சேஞ்சிங் விஷயங்கள் நடக்கிறப்ப ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் மாறும். உன்னோட வாழ்க்கையும் இதுக்கப்புறம் மாறும்னு நான் நம்புறேன் கார்த்திக். உன்னோட பர்சனாலிட்டி, வாழ்க்கையை நீ பார்க்குற பார்வை எல்லாமே இதுக்கப்புறம் மாறித்தான் ஆகணும். நீயும் அப்படி ஒரு மாற்றத்துக்கு தயாராக இருப்பேன்னு நான் நம்புறேன். அப்படி உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரதுக்காக நீ எடுக்கிற முயற்சிகளுக்கு நான் உதவியாக இருப்பேன். நிச்சயமாக நான் உன்னை சப்போர்ட் பண்ணுவேன் கார்த்திக். தேங்க்யூ சார். லேர்ன் ஃப்ரம் யூர் மிஸ்டேக்ஸ் அண்ட் டோன்ட் ரிப்பீட் தட். நடந்தது தவறு கூட இல்லை, மிகப்பெரிய இழப்பு. உன்னோட முட்டாள்தனத்தினால நீ இப்போ குற்ற உணர்ச்சியில் மாட்டிக்கிட்டு இருக்க. இதுலேருந்து முதல்ல வெளியே வா. அடுத்து என்னன்னு யோசி. எஸ் சார். உனக்கு நிறைய பர்சனல் விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் அதில் உன்னோட அணுகுமுறை மாறும்னு நான் நம்புகிறேன். எஸ் சார். உன்னோட தனித்துவத்தை விட்டு கொடுக்காம ஒரு கூட்டத்தில் இருக்க முடியறது தான் சக்ஸஸ். இதில் நீ எதை எழுந்தாலும் வேஸ்ட் தான் கார்த்திக். ஓகே, நீ எப்போ தயாராக இருக்கியோ அப்போ நம்ம அடுத்த ப்ராஜெக்டை பற்றி பேசலாம். இன்னைக்கு உனக்கு வேலை எதுவும் இல்லை. அவசரம் இல்லாமல் நிதானமாக யோசி. ஓகே, யூ கேன் கோ நவ். ஓகே சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Come in. என்ன
உன் சித்தி என்னை பார்க்க வந்திருந்தாங்க. ம். இதெல்லாம் அத்தை போட்டிருந்த நகையா. இனிமே இதெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கோன்னு என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அவங்க கிட்ட நம்மளை பத்தி நான் எதுவுமே சொல்லல.